வணக்கம். சங்கீதம் 42இன் இந்த சுவாரஸ்யமான விளக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம மனித உணர்வுகளோட ரொம்ப ஆழமான ஒரு பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். குறிப்பா ஒரு மனிதனோட ஆத்மா சந்திக்கிற தாகம், அவனுக்கு வர்ற கலக்கம், அப்புறம் கடைசியா அவனுக்கு கிடைக்கிற அந்த தெய்வீக தேறுதல், இது எல்லாத்தையும் நம்ம விரிவாக பேச போறோம். தயாரா இருக்கீங்களா? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்களேன். ஒரு மான் தண்ணிக்காக தவிச்சு போற அந்த தத்ரூபமான உருவகம் எவ்வளோ வலிய வெளிப்படுத்துது இல்லையா? உங்க வாழ்க்கையில எப்போதாவது இந்த அளவுக்கு ஒரு ஆழமான சொல்ல முடியாத ஆவிக்குரிய தாகத்தை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? ஏதோ ஒன்னு குறையுதே, அது கடவுளோட பிரசன்னம் மட்டும்தானேன்னு ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள வந்திருக்கா? சரி, இப்ப நாம இந்த ஆழமான கருத்துக்குள்ள நேரடியா போயிடலாம். சங்கீதம் 42 நமக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்குது. இதுல ஆத்துமாவோட சுழற்சி எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த பாடலை முழுசா புரிஞ்சுக்க இதோட பின்னணி நமக்கு ரொம்ப முக்கியம். இது சும்மா சாதாரணமா எழுதப்பட்ட பாடல் கிடையாதுங்க. வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா கோராகின் வம்சத்தினர் மோசையை எதிர்த்து கிளர்ச்சி செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா ஆச்சரியப்படும் விதமா அவங்களோட சந்ததியினர் கடவுளுக்கு ரொம்ப உண்மையா பணி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாடல் தான் இது. இதோட நட பாத்தீங்கன்னா அப்படியே தாவீதோட சங்கீதங்கள் மாதிரியே இருக்கும். இந்த உரை முழுவதுமே நம்ம ஆத்துமா சந்திக்கிற 3 முக்கியமான உணர்வு நிலைகளை மாறி மாறி காட்டுது. முதல்ல கடவுள் மேல ஏற்படுற தாகம், அப்புறம் எதிரிகளால வர்ற கலக்கம், கடைசியா விசுவாசத்தால கிடைக்கிற தேறுதல். இதுல அந்த முதல் நிலைய இப்ப நாம பார்க்கலாம். அதாவது தேவன் மேல இருக்கிற ஆழமான தாகம், அவருடைய பிரசன்னத்துக்காக ஏங்குற அந்த உணர்வு. இந்த மூல உரை நமக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு வேறுபாட்டை ரொம்ப தெளிவா விளக்குது பாருங்க. ஆதியாகமத்துல ஆதாவும் ஏவாளும் பாவம் செஞ்சப்போ அவங்க கடவுளோட சமூகத்தை விட்டு ஒளியத்தான் முயற்சி செஞ்சாங்க. ஆனா ஒரு உண்மையான விசுவாசியோட நிலைப்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் அப்படின்னு ரொம்ப ஆவலோட காத்திருப்பாங்க. பாவங்களுக்கும் விசுவாசத்துக்கும் இடையில இருக்கிற இந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை உரை ரொம்ப அழகா சுட்டிக்காட்டுது. சரி, இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய தாகம் நமக்கு வரும்போது அதை எப்படி தீர்த்துக்கிறது? இதுக்கு மூல உரையில சில நடைமுறைப்படிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் விஷயம், நம்மள நாமே தாழ்த்திக்கிட்டு நம்ம தவறுகளை ஒத்துக்கணும். ரெண்டாவது, கடவுள் கண்டிப்பா நம்மள மன்னிப்பார்னு முழுமையா விசுவாசிக்கணும். மூணாவது, இடைவிடாம ரொம்ப ஊக்கமா ஜபிக்கணும். அப்புறம் கடைசியா, கடவுளோட பிரசன்னத்தை உணர பரிசுத்த ஆவியானவரோட உதவியை நாடணும். இதுதான் இறைவனோடு நம்மளை இணைக்கிற உண்மையான பாதை. இப்படி ஒரு நம்பிக்கையான மனநிலையில இருந்து அடுத்ததா நம்ம ஆத்மா ஒரு ஆழமான இருளுக்குள்ள போகுது. அதுதான் எதிரிகளோட நிந்தையும் அதனால வர்ற கலக்கமும். இந்த ஆவிக்குரிய வறட்சிய எப்படி கையாள்றதுன்னு பார்க்கலாம். மதகுகளோட இரைச்சல் மாதிரியும் பெரிய அலைகள் தன் மேல புரண்டு வர்றது மாதிரி ஒரு பயங்கரமான கலக்கத்தை சங்கீதக்காரன் இங்க உணர்றான். உந்தேவன் எங்கே? இந்த ஒரே ஒரு கேள்வி ஒரு விசுவாசியோட இதயத்தை எந்த அளவுக்கு சுக்குநூறாக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சுத்தி இருக்கிற எதிரிகள் தினமும் இந்த கேள்வியை கேட்டு நிந்திக்கும் போது அது அவனோட எலும்புகளை உருவக்குத்துற மாதிரி வலிக்குதுன்னு உரை சொல்லுது. இந்த தொடர்ச்சியான நிந்தியால அவனுக்கு இரவும் பகலும் கண்ணீர் தான் உணவா மாறிப்போச்சு. ஆனா வேதாகம வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சவால்கள் புதுசு கிடையாது. உதாரணத்துக்கு, எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு எலிசா ஒரு சந்தேகத்தோட கேட்டப்போ தண்ணீரைய பிளந்து தேவன் ரொம்ப அற்புதமா பதில் கொடுத்தாருன்னு விளக்கு உரை குறிப்பிடுதே. அதே மாதிரி கர்த்தர் எங்களோடு இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நடக்குது அப்படின்னு கிதியோன் ரொம்பவே கலங்கி நின்னப்போ தேவன் அவனை ஒரு பெரிய பராக்கிரமசாலியா மாற்றி வெற்றியை கொடுத்தார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மனிதர்களோட சந்தேகங்களுக்கும் எதிரிகளோட கேள்விகளுக்கும் கடவுள் தன்னுடைய செயல்கள் மூலமாவே மிக சிறப்பா பதில் கொடுப்பார். இது எல்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்ற காலத்தோட ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்பவே அவசியம். இப்போ இருக்கிற காலகட்டத்திலையும் நற்செய்தி பணிகளுக்காக உழைக்கிறவங்க எத்தனையோ கொடுமைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்கிறாங்க இல்லையா? இந்த ஒவ்வொரு எதிர்ப்பும் அடிப்படையில உன் தேவன் எங்கே அப்படின்னு கேட்கப்படுற அதே சவால் தான் அப்படின்னு இந்த உரை ரொம்ப ஆழமா வாதிடுது. இது விசுவாசிகளுக்குள்ள எவ்வளோ பெரிய அகப்போராட்டத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அனுதாபத்தோட புரிஞ்சுக்க முடியுது. இவ்ளோ பெரிய கலக்கத்துக்கு அப்புறமும் இந்த பயணம் வெறும் சோகத்துல முடிஞ்சிரல. இங்கிருந்து தான் ஆத்துமாவோட அடுத்த கட்டம் தொடங்குது. அதாவது விசுவாசமும் அது மூலமா கிடைக்கிற தேர்தலும். மறுபடியும் அந்த மூலத்தண்டிக்கே திரும்புறத பத்தி இப்ப பாப்போம். விரக்தியின் உச்சியில இருந்து அசைக்க முடியாத விசுவாசத்துக்கும் தெய்வீக தேர்தலுக்கும் சங்கீதக்காரன் எப்படி மாறுறான்னு கவனிங்க. ஆத்மா தனக்குள்ள கலங்கி சோர்வடைகிற நேரத்துல அவன் அதை எதிர்த்து போராட ஒரு சூப்பரான உத்திய கையில எடுக்கிறான். கடந்த காலத்துல தேவனுடைய ஆலயத்துல எல்லாரோடும் சேர்ந்து எவ்வளோ மகிழ்ச்சியா பாடி துதிச்சோம் அப்படிங்கிற அந்த நாட்களை அவன் வேணும்னு தன்னோட நினைவுக்கு கொண்டு வர்றான். அது மட்டும் இல்லாம யோர்தான், எர்மோன், சிறுமலை இந்த மாதிரி குறிப்பிட்ட சில இடங்கள்ல தேவன் செய்த பெரிய நன்மைகளை ரொம்ப ஆழமா தியானிக்கிறான். கடந்த கால நன்மைகளை நினைச்சு பார்க்கறது நம்ம தற்போதைய சோர்வை நீக்கிற ஒரு அற்புதமான மருந்து. அதனால
இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மூல உரை ஒரு பெரிய கேள்விய நம்ம முன்னாடி வைக்குது. இன்னைக்கு நம்மளோட ஆராதனைகள்லாம் எப்படி இருக்கு? வெளியில தெரியற அந்த இசைக்கும் பாடுறவங்களோட திறமைக்கும் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோமா? இல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடும் கருத்தோடும் கடவுளை துதிக்கிற அந்த உண்மையான அகமகிழ்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கறோமா? உண்மையான ஆராதனை அப்படிங்கிறது நம்ம உள்ளத்தோட கழிப்புல தான் இருக்குன்னு இந்த விளக்கம் நமக்கு ஒரு சவாலையே முன்வைக்குது. சரி, அப்ப கலக்கங்கள் வரும்போது இன்னைக்கு இருக்கிற திருச்சபை என்னதான் செய்யணும்? இதுக்கான ரொம்ப தெளிவான வழிகாட்டுதல்களை இந்த உரை சுட்டிக்காட்டுது. திருச்சபை எதை பார்த்தும் கலங்க வேண்டியதே இல்ல, மாறாக கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கணும். என்ன நடந்தாலும் விசுவாசத்தோட அவரை துதிக்கணும். நிந்தைகள் எல்லாம் நீங்கும்படி ஒரு சபையா இணைஞ்சு உபவாசத்தை ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கெல்லாம் மேல பரிசுத்தாவியானவரோட வரங்களாலையும் கனிகளாலையும் கடவுள் நம்ம கூடவே இருக்கார் அப்படிங்கறத இந்த உலகம் பார்க்கும்படி நம்ம வெளிப்படுத்தணுமே இந்த விளக்க உரை வலியுறுத்துது. இந்த மொத்த ஆத்தும சுழற்சியோட ஒரு உச்சக்கட்ட தீர்வா இந்த வார்த்தைகள் எவ்வளவு கம்பீரமா ஒலிக்குது பாருங்க. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்போம். என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நம்ம சூழ்நிலைகள் எப்படி வேணால் இருக்கட்டுமே, ஆனாலும் நம்பிக்கையையும் துதியையும் தேர்ந்தெடுக்கிற ஒரு அசாதாரணமான முடிவு இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்குது. இறுதியா ரொம்பவே சிந்திக்கத் தோன்ற ஒரு கேள்வியோட நான் இதை நிறைவு செய்ய விரும்புறேன். உங்க வாழ்க்கையில கலக்கத்தோட அலைகள் உங்க மேல புரண்டு வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? உலகத்தோட மாயைகளுக்குள்ள போய் உங்களை ஒளிய முற்படுவீர்களா? அல்லது அந்த மானை போல தேவன் மேல தாகம் கொண்டு அவரோட ரட்சிப்புக்காக ரொம்ப ஆவலோட காத்திருப்பீங்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இறைவனோட பிரசன்னம் மட்டும்தாங்க நம்ம தாகத்தை தீர்க்கும் ஒரே நீரூற்று.